வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். நம்ம பால் ஹேமன் கிட்ட யார் தான் கோட்டு, பங்கா, ரோமன் ரெயின்ஸா அல்லது செத்ரான்ஸா, ப்ராக் லெஸ்னரா கேட்டதுக்கு அதுக்கு நச்சுன்னு ஒரு பதில் அளிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம சில்லா ஃபாட்டு டபிள்யூ இருக்கிறத பற்றின ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. ரெசல்மேனியா 43 பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆக போதா? வாங்க இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது நமக்கு கிடச்சிருக்கிற செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, WWE பார்த்தீங்கன்னா ரைமஸ் ஸ்டுடியோவை ஸ்மாக் டவுன் பிராண்டுக்கு மூவ் பண்ண போகிறாங்க. ரைமஸ் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரா பிராண்டில் தான் இருக்கார். ஆனால் சில ரெசல்மேனியாவுக்கு அப்புறமா சில ரெஸ்லர்ஸ் ராலியும் இருந்து ஸ்மாக் டவுனுக்கும், ஸ்மாக் டவுன்லேருந்து ரெஸ்லர் ராக்கும், NXலேருந்து ரா ஸ்மாக் டவுனுக்கும் பிரிகிறாங்கல்ல. அந்த வகையில் ரைமஸ் ஸ்டுடியோவை ஸ்மாக் டவுன் பிராண்டுக்கு அனுப்ப போகிறாங்களா. அதுக்கப்புறமா ஜேசி ஜெயன் அப்படிங்கிற மல்யுத்த வீரர், இவங்க ஒரு NXT சூப்பர் ஸ்டார், நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். NXTயில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா NXT சாம்பியன்ஷிப்பை 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவங்க ஒரு NXTயில் ஒரு மிகப்பெரிய உமன் ரெஸ்லராக இருந்தவங்க. அவங்கள ஸ்மாக் டவுன் பிராண்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கான். ஸோ ரேமஸ் ஸ்டுடியோ அண்ட் ஜேசி ஜெயன் இவங்க 2 பேருமே ஸ்மாக் டவுனுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது. ஸோ பால் ஹேமன் கிட்ட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயம் கேட்டிருக்கிறாங்க. சரிப்பா, யார் தான் பெஸ்ட்டு, யார் தான் கோட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்ட கேள்வியில் 4 பேர் கேட்டிருக்காங்க. ஒன்று பங்கு, 2வது செத்ரான்ஸு, 3வது ப்ராக் லெஸ்னர், 4வது பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸு. இப்போ இந்த 4 பேரில் யார் அரங்கத்துக்குள்ளே வந்தால் அரங்கம் அதிரும், யார் பெஸ்ட்டு மைஸ்கிலுடையவர், யார் பெஸ்ட்டு ரெஸ்லர் அப்படின்னு கேட்கும்போது பால் ஹேமன் சொன்ன பதிலை கேட்டு அரங்கமே அதிர்ந்து போயிட்டு, அதாவது இவங்க 4 பேரில் யார் பெஸ்ட்டுனா இவங்க 4 பேரை உருவாக்குனா நான் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கான ரீசனையும் சொல்லியிருப்பார். நான் என்னுடைய மைக்கை எடுத்து இந்த அரங்கத்துக்கு வரும்போது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன உடனே மக்கள் எல்லாருமே பூரிச்சு போவாங்க. என்னுடைய வார்த்தை ரோமன் ரெயின்ஸ், செத் ராலன்ஸ், ப்ராக் லெஸ்னர் இப்படி நான் சொல்லும்போது மக்கள்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவாங்க. நான் ரிங்கில் நின்று பேசும்போது அது பெரிய ரெஸ்லராக இருந்தாலும் சரி, சின்ன ரெஸ்லராக இருந்தாலும் சரி, அவங்க யாராக இருந்தாலும் எனக்கு தான் சப்போர்ட் கிடைக்கும். ஸோ மக்கள் மத்தியில் இவங்களை உருவாக்குன எனக்கு தான் மவுஸு. ஸோ ரிங்கேராவும் சரி, என்ட்ரன்ஸ்லேயும் சரி, மக்கள் மனசுலேயும் சரி, எல்லாத்துலேயுமே நீங்கள் யார் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நான் பால் ஹேமனை தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு பால் ஹேமனே சொல்லியிருக்காரு. அதாவது என் முன்னாடி ப்ராக் பெருசு, ரோமன் பெருசு, செத்து பெருசு, CM பங்க் பெருசுலாம் கிடையாது, அவங்கள உருவாக்குன நான் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி பங்கு சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் ஆணவமாக இருந்தாலும் அவர் சொன்னது சரிதானே. ரெசல்மேனியாவை எங்கெங்கே நடத்தணும், எங்கே நடத்தினா அதிக டிக்கெட் சேல் ஆகும் அப்படிங்கிற ஐடியா WWE இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2027 ரெசல்மேனியாவை எங்கே நடத்தலான்னு சொல்லி அவங்க பிளான் போட்டிருந்தாங்கன்னா நேஷ்வில்லில் தான் பிளான் போட்டு வச்சுருந்தாங்களாம். வாட் இஸ் த நேஷ்வில்? இங்கே நம்ம இதுக்கு முன்னாடி ரெசல்மேனியா பார்த்துருக்கோமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. பட் அந்த நேஷ்வில் மக்கள் ஒரு எப்படி சொல்ல, அதிகமாக பாட்டு கேட்குறவங்க. இப்போ எப்படி தமிழ்நாட்டில் கோடம்பாக்கம் அப்படிங்கிறது சினிமாவுக்கு ஒரு முக்கியத்துவம் முடியாதோ, அதே மாதிரி நாகர்கோவிலில் சிப்ஸ் கிடைக்கும், திருநெல்வேலியில் அல்வா கிடைக்கும். அதே மாதிரி நேஷ்வில்லுக்கு போனீங்கன்னா புது புது சாங்ஸை கேட்கலாம். நிறைய பாட்டு கச்சேரிஸ் நடக்கிற ஒரு ஏரியா. நம்ம லாஸ் வேகாஸ் சூதாட்டத்துக்கு நம்பர் 1 இருந்துச்சுல்ல, அதே மாதிரி தான் நேஷ்வில்லில் பார்த்தீங்கன்னா அதிகமான பாட்டு கச்சேரிலாம் நடக்கும். அந்த இடத்துல நம்ம ரெசல்மேனியா 2027 நடத்தலாம், ரெசல்மேனியா 43 நடத்தலாம் அப்படிங்கிற பிளானில் இருந்தாங்களாம். பட் ஆனால் பொருளாதார ரீதியாக சவுதி அரேபியா நடத்தினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால தான் சவுதி அரேபியா பக்கம் போயிருக்கிறாங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க செய்தி என்னென்னா 2027 ரெசல்மேனியாவை இன்னும் அவங்க ஹேண்ட்லிங் பண்ணலை. அதாவது ரெசல்மேனியா சவுதி அரேபியாவில் தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தவிர்த்து அது எந்த மாதம் நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிற எந்த அப்டேட்டையுமே சொல்லலை. ஏன்னா WWE ஒரு நிரந்தரமான முடிவை எடுக்கலையா. அப்போ ரெசல்மேனியா சவுதி அரேபியாவில் நடக்காதான்னு கேட்டிங்கன்னா நடக்கும், ஆனால் அமெரிக்காவிலும் நடக்கும். அதாவது ரெசல்மேனியாவை பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் நடக்கும்போது அமெரிக்காலையும் பணத்தை சம்பாதிக்கலாம். அது எப்படி அமெரிக்காவில் சம்பாதிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா முடியும். 2027 ரெசல்மேனியாவை டே 1 சவுதி அரேபியாவிலையும், டே 2 அமெரிக்காலையும் நடத்தலாம், அதாவது நேஷ்வில்லையும் நடத்தலாம். என்னடா அது புதுசாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 நாட்டு ஆடியன்ஸும் திருப்தி அடையணும், 2 நாட்டு ஆடியன்ஸ்லேருந்தும் காசு வேணும். இப்போ டே 1 டே 2 ரெசல்மேனியா நடக்கிறதுனால
அங்கே பாதி இங்கே பாதின்னு பிரியுது. இப்போ டே 1 மட்டும் அமெரிக்காவில் நடக்கும்போது ஆடியன்ஸ் அதிகமாக வருவாங்க. சவுதி அரேபியாலையும் டே 1 தான் நடக்கும்போது ஆடியன்ஸ் அதிகமாவாங்க. இப்படி டே 1 சவுதி அரேபியாலையும் டே 2 அமெரிக்காலையும் நடக்கும்போது 2 விதமான ரெசல்மேனியா, அதாவது டிஃப்ரெண்டான அரங்கத்தில் டிஃப்ரெண்டான கண்ட்ரியில் டிஃப்ரெண்டான பணத்தில் WWE பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவை நடத்துவாங்க. ஸோ அதனால தான் ரெசல்மேனியா 2027 பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் நடக்குதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா எப்போ இந்த நேரம் டே 1 டே 2 அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணலை. இப்போதைக்கு ரெசல்மேனியா நடக்குதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதிகபட்சமாக ரெசல்மேனியாவை ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அப்படி ஸ்ப்ளிட் பண்ணால் உண்மையிலேயே ஒரு புது இயராக இருக்கும் நமக்கு. அதுவும் வித்தியாசமான அனுபவத்தில் ரெசல்மேனியா பார்த்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட்டாக சொல்லுவாங்க. அப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செய்தி நம்ம சில்லாவை பற்றி தான். அந்த சில்லா இல்லை, நம்ம ஜில்லா ஃபேட்டுவை பற்றி தான் பார்க்க போகிறோம். சில்லா ஃபேட்டுவை பார்த்தீங்கன்னா இப்போ முழுக்க பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட்டு ஓரளவுக்கு ஒரு பெரிய ஆளாக தான் இருக்கிறார். இவர் வந்து ஒமாகாவோடைய பையன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஒமாகாவோடைய பையனான சில்லா ஃபேட்டு இப்போ பொக்கட்டி மூலியமாக தான் ரெஸ்லிங் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தார். நிறைய ரெஸ்லிங் கம்பெனியில் சாம்பியனாகவும் இருந்தார். WWE வர ஆசை அவருக்கு இருக்குது. WWE பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கூட்டிகிட்டு வர போகிறாங்க. இப்போ பிளட் லைன் ஸ்டோரி நடக்குதுல்ல, அதில் சில்லா ஃபேட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கும் ஜேக்கப் ஃபேட்டுக்கும். நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சோலோ சிக்காவா அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அவர் கூட இருந்தவர் தான் ஜேக்கப் ஃபேட்டு. ஈவன் ஜேக்கப் ஃபேட்டு மற்றும் சோலோ சிக்காவா இருவரும் டாக் டீம் சாம்பியனாக அதர் ரெஸ்லிங் கம்பெனி இருந்திருக்காங்க. ஸோ WWEக்கு வரும்போது சோலோ சிக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஜேக்கப் ஃபேட்டு வந்தார். அண்ட் ஜேக்கப் ஃபேட்டுவோடைய அதர் ரெஸ்லிங் கம்பெனியோடைய டாக் டீம் பார்ட்னர் யாருன்னா சில்லா ஃபேட்டு. ஸோ சில்லா ஃபேட்டு சின்ன வயசு பையனாக இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுடைய குடும்பத்தை சேர்ந்தவர். சில்லா ஃபேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபேட்டோட குடும்பத்தை சேர்ந்தவர். மொத்தமாக எல்லாருமே ஒரே அனோலி ஃபேமிலி தான். ஸோ அப்படிப்பட்ட சில்லா ஃபேட்டு இந்த பிளட் லைன் ஸ்டோரியில் வரலாம். ஏன்னா ஆல்ரெடி ஜேக்கப் ஃபேட்டுடைய டாக் டீம் பார்ட்னராக அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் இருக்கார். ஸோ ஜேக்கப் ஃபேட்டுடைய ஹெல்ப்பராக, ஜேக்கப் ஃபேட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆளாக வந்தால் கூட ஆச்சரியப்படறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன் சொல்ல முடியாது, ரோமன் ரெயின்ஸுக்கு எப்படி சோலோ சிக்காவாக வந்தாரோ அதே மாதிரி சில்லா ஃபேட்டும் அகெயின் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சர்ப்ரைஸாக நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது ஓஜி பிளட் லைன் ஸ்டோரி பேக் ஆகிருக்கல, அதே மாதிரி ஓஜி ரிட்டர்ன்ஸும் இந்த பிளட் லைன் ஸ்டோரியால் ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. சில்லா ஃபேட்டு மிகவும் அருமையான மல்யுத்த வீரர் தான். அவருக்கான சப்போர்ட்டிங் WWEல மற்ற அனோலி ரெஸ்லர்ஸ் பண்ணலை. அவருடைய திறமையின் மூலியமாக தான் இப்போ பெருசாகிட்டு இருக்காரு. WWEயும் இவருக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. WWEக்கு வந்தால் கண்டிப்பாக அவங்க அப்பா மாதிரி பெரிய ஆளாக ஆடுவார். ஆக்சுவலி ஒரு பார்க்கறதுக்கு எப்படி இருப்பார் பார்த்தீங்கன்னா, நம்ம யங்கர் வெர்ஷன் ஆஃப் த சோலோ சிக்காவா. WWE சோலோ சிக்கா வரும்போது எவ்வளோ பவர் ரெஸ்லராக இருந்தார், அதே மாதிரி பவர் ரெஸ்லராக இருப்பார். WWE ஒருவேளை நல்லா யூஸ் பண்ணால் இவர் ஃபியூச்சர் ரெஸ்லராகவே உருவாக்கலாம். அந்த அளவுக்கு திறமைகள் இருக்குது. ஸோ WWEக்கு வருவார்னு சொல்லப்பட்டிருக்குது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. வந்தால் நல்லா இருக்கும், கரெக்டு தானே? சரி, இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். நாளைக்கு ஸ்மாக்டவுன் நடந்து முடிஞ்சோன்னா ஸ்மாக்டவுன் ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நிறைய பேர் சொன்னீங்க ஸ்மாக்டவுன் ரிவ்யூ கொஞ்சம் நேரத்தை போடுங்க ப்ரோ. வழக்கமாக ஸ்மாக்டவுன் வந்து நாளைக்கு 9:30 மணிக்கு முடியும். எனக்கு அதை எடிட்டிங் பண்ணதுக்கு எல்லாம் முடியறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். பட் இருந்தாலும் நாளைக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு 10:30 உங்களுக்கு ஸ்மாக்டவுன் ரிவ்யூ போடணும். 11 மணியை தாண்டாமல் 10:30 போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? பை ஃப்ரெண்ட்ஸ்.